மனது மூடலும் நன்றாக இருக்கும். நீங்க ஆன் டைம் போலாம், ஆன் டைம் எல்லா விஷயங்களையும் செய்யலாம். புது நண்பர்கள், புது வாழ்க்கை, புது சூழல் உங்களுக்கு கிடைக்குது. குடும்பத்துல முன்னேற்றம் இருக்குது. பர்டிகுலரா குழந்தைகளுக்கு நல்லா இருக்கு, திருமண வாழ்க்கையில் நல்லா இருக்கு. அப்ப எளிதாக பர்சனல் லைஃப் நல்லா இருக்குது, தொழில் வாழ்க்கை நல்லா இருக்குது, கடன் கிடைக்குது, கடனை அழிக்கிறோம், இடத்தை மாத்திக்கிறோம், ஆயுசு கெட்டி, குழந்தைகளுக்கு நன்றாக இருக்குது, தொழில் விருத்தி நன்றாக இருக்குதுன்னு சொல்றோம். உங்களுடைய அந்த லாபம், வெற்றி, வெகுமதி, ஆண்டவன் ஆசீர்வாதம், கடவுளே உங்களுக்கு கொடுக்கிறது கிஃப்டட் லைஃப் அப்படின்னு சொல்லி இந்த 4.5 மாசத்தை சொல்லலாம். கடன் வாங்கின காலம் போய் கடன் நம்ம கொடுக்கிற இடத்துக்கு இந்த 4.5 மாதத்தில் நம்மளால வர முடியும். நான் உங்கள் ராஜன் பண்டிட், சிங்கப்பூர்ல செம்பவாங்னு பார்க்கில் இருந்து உங்களோட பேசிட்டு இருக்கேன். மலேசியா பார்டர், நார்த் சிங்கப்பூர் வந்து இது ஒரு எக்ஸ்ட்ராடனரி வீடியோ. மீனராசிக்கு இந்த 7.5 சனி, ஜென்ம சனி என்ன செய்ய போகுது? இப்போ சனி பயிற்சி உங்களுக்கு மீனராசிக்கு வருது, உங்கள் ராசிக்கே வருது. அதான் நம்ம ராசிக்கு வருது. நானும் மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம். அப்போ இதற்கு என்ன பண்ணும் அப்படிங்கிற பலனை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதாவது இது ஒரு 22 மாதங்கள் 6 நாட்கள், 26 மாதங்கள் மீனராசிக்கு ஜென்மச்சனி. இந்த ஆல்ரெடி நம்ம விரைச்சல் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கோம், நிறைய இழந்திருக்கோம், நிறைய பணம் வேஸ்ட் ஆச்சு, டைம் வேஸ்ட் ஆச்சு, உறவுகள் வேஸ்ட் ஆச்சு. நீங்கள் என்னெல்லாம் கேட்டீங்க, எங்கள்கிட்ட ஒரு 10 பேர் பழகிட்டு இருந்திருப்பாங்கன்னா 7 சனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் மொத்தமாக 10 பேர்னு வச்சுக்கோங்க. அதில் இன்றைக்கி 9 பேர் இல்லை, ஒருத்தன் தான் இருக்கான், பாக்கி எல்லாம் போயிட்டான். ஆனால் அருமையான 4-5 பேர் வந்துட்டாங்க. கடவுளை மாதிரி ஆட்களை கடவுள் மாற்றி கொடுத்துட்டு போகிறார். கெட்டவங்க நம்ம மட்டும் விளையிறான், நல்லவன் நம்மளோட சேர்ந்துக்கிறான். ஒரு கிரேட்டஸ்ட் லைஃப் நோக்கி பயணம் ஆரம்பிக்குது. ஆனால் சில தோல்விக்கு பிறகு, வலிக்கு பிறகு தான் அதெல்லாம் வந்துச்சு. அப்போ இந்த ஜென்மச்சனி எப்படி எடுத்துகிட்டு போக போகுது? இதை வந்து நாம் ரேவதி நட்சத்திரத்தில் குரு இருப்பார், சனி இருப்பார். அது வந்து 137 நாட்கள், ஒரு 4 மாத காலம், 4.5 மாத காலம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 400 நாட்கள் இருக்காரு. அது சனி நட்சத்திரத்திலேயே. பூரட்டாதி நட்சத்திரங்கள் குரு, நம்ம வந்து மீனராசிக்கு அதிபதி குருவுடைய நட்சத்திரம், பிரச்சனை இல்லை. அடுத்தது ரேவதி நட்சத்திரத்தில் 260 நாள் இருக்காரு, அது நல்லதில்லை. அப்போ மொத்தம் 800 நாளில் 260 நாள் கண்டிப்பாக நல்லா இல்லைன்னு கொஞ்சம் தெரியுது. ஆனால் அது எப்படி நம்ம மீன் பண்ணுறது, எப்படி எளிதாக எடுத்துகிட்டு போகிறது, எப்படி தாண்டி போகிறேன்னு ஐடியா தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது நட்சத்திர பிரகாரம். இன்னொரு ஏங்கிள் பார்த்தீங்கன்னா 105 நாட்கள், இப்போ மார்ச் 29, 2025 சனி பயிற்சி ஆச்சுன்னா 105 நாட்கள் நேரா மீனராசியில் போயிட்டு இருப்பார் நேர்கதியில். அந்த 105 நாட்கள், அதாவது 13 ஜூலைக்கு பின்னால் என்ன ஆயிருன்னா அவர் வக்கரமாயிருவார் சனி 4.5 மாதம். அது வந்து 28 நவம்பர் வரைக்கும் அவர் வக்கமாக இருக்காரு மீனராசியில், ரிவர்ஸ் வந்துட்டு இருக்காரு. அப்போ வந்து வேற மாதிரி பலன் மாறி நடக்கும். இது 7.5 சனி, அது 7.5 சனி கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கலாம். அதே மாதிரி 8 மாதங்களுக்கு மாதிரி நேர்கதியில் அவர் டிராவல் ஆவார். அந்த 8 மாதம் வேற மாதிரி இருக்கும். இது 3வது நிலை. 4வது நிலையில் மறுபடியும் அடுத்த வருஷம் ஜூலை 27 நினைக்கிறேன், அப்போ வந்து மறுபடியும் இன்னொரு முறை வந்து குரு வக்கரம் அடைகிறார். அப்போ வக்கரம் அடைஞ்சு அப்போ வந்து ரிவர்ஸ்ல 11 டிசம்பர் வரைக்கும் வர்றாரு, ஒரு 4.5 மாதம். அப்போ பாத்துங்க, முதல்ல ஒரு 3.5, அப்புறம் 4.5, 8 மாதம். அதன் பிறகு ஒரு 8 மாதம் நேர்கதி, மறுபடியும் 4.5 மாதம் ரிவர்ஸ், மொத்தம் 20 மாதம் ஆகிப்போச்சு. 5வது டைம் என்ன ஆகுதுன்னா நேர்கதியில உங்களுக்கு மேசராசிக்கு போய் சேர்ந்துறாரு 6 மாசத்துல. அப்போ இந்த 5 வகையாக பிரிச்சு உங்களுக்கு தரப்போறேன். அதுல முதல் பலன் இப்போ ஆரம்பிச்சிடறேன். 29 மார்ச் 2025 இருந்து 13 ஜூலை 2025 வரைக்கும் இப்போ எப்படி இருக்க போது 7.5 சனி, ஜென்மச்சனி மீனராசிக்கு. அதுல பூரட்டாதி 4வது பாசாரத்தில் 29 நாட்கள் இருக்கிறாரு, ஆகஸ்ட் 28 வரைக்கும். அந்த ஆகஸ்ட் 28 வரைக்கும் குருவினுடைய சாரத்துல சனி, குரு வீட்டில், குரு 3ஆம் வீட்டில். பரவாயில்ல, பெரிய கஷ்டம் இருக்கானா, பெரிய கஷ்டம் இருக்குன்னு சொல்ல முடியாது. இதே வந்து சனி சாரமே வாங்குறாரு. 28 ஏப்ரல் இருந்து 13 ஜூலை வரைக்கும் உத்திரட்டாதி 1வது பாசாரம், 2வது பாசாரத்தில் சனி தன் சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார். இது என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, சனி லாபஸ்தானாதிபதி, விரயஸ்தானாதிபதி 2 பேருமே. இதுல யாராச்சும் ஒருத்தனா இருந்தானா கூட அது ஒன் சைடா போகும். இப்போ 2 பேருமா இருக்கிறதுனால நாம கொஞ்சம் பாசிட்டிவ் எடுக்கும் பட்சத்தில் தன் சொந்த நட்சத்திரத்தில் சனி வந்து பெரிய தீங்கு பண்றது இல்லை ஜென்மச்சனியில. ஏன்னா உதாரணத்துக்கு இப்போ நான் உத்திரட்டாதி நட்சத்திரம்னா, நட்சத்திரத்துக்கு என்னுடைய நட்சத்திரத்துக்கே அவர் சொந்த நட்சத்திராதிபதி வந்துறாரு, அவர் எப்படி கெடுதல் செய்வார். பர்டிகுலரா உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் 400 நாள் இருக்காருன்னா அந்த 400 நாளும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஃப்ரீ, பாக்கி 400 நாள் தான் 7.5 சனி. அப்ப அதுலயுமே முதல் 1 மாதம் 28 ஏப்ரல் வரைக்கும் மீடியம், அது ஒஸ்டன் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா குரு சாரத்தில் இருக்கிறாரு, குரு வந்து 3ஆம் வீட்டில் நல்லா இருக்காரு. அதன் பிறகு நம்மளுக்கு 28 ஏப்ரல் to 13 ஜூலை நன்றாக இருக்குது. அப்ப இந்த 105 நாட்கள் எப்படி இருக்கும்? 7.5 சனி விலகினவங்களுக்கு, விரைச்சனி விலகினவங்களுக்கு தெரியும், கொஞ்சம் லேசா இருக்கும், செலவு நின்றும், டைம் வேஸ்டாக நின்றும், கவலைகள் நின்றும், வருத்தங்கள் நின்றும், தினசரி வாழ்க்கை பிக்கப்பாக ஆரம்பிச்சிடும். புதிய நண்பர்களாக வந்தாங்க இல்லையா, இன்னும் புதிய நண்பர்கள் வருவாங்க. அவங்களோட சேர்ந்து பயணம் நன்றாக இருக்கும். இடம் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், பழக்க வழக்கம் மாறலாம், வாழ்க்கை முறை மாறலாம், அதில் இன்னும் நன்றாக இருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு பெங்களூர், ஹைதராபாத், சென்னை வந்து வெவ்வேறு இடங்களுக்கு நம்ம மாறி போகலாம், வேறு நாடுகளுக்கு போகலாம், வேறு ஸ்டேட்டுக்கு போகலாம். சம்பள உயர்வு கிடைக்குது, கண்டிப்பாக ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்குது. அப்போ இது ஒரு ரிலீஃபுக்குரிய காலம் தொழில் ரீதியாக. இப்போ நீங்கள் பர்சனலாக வந்துன்னா உடம்பு மனசும் பரவாயில்ல, நீங்கள் பயப்படாதீங்க. ஜென்மச்சனி வந்துச்சு, உடம்பு ஏதாச்சும் பண்ணிடுவாங்க. குரு நட்சத்திரத்தில் ஒன்றும் பண்ண மாட்டான். ஏன்னா நட்சத்திராதிபதி, ராசியாதிபதி நமக்கு சொந்தம், நமக்கு வேண்டியவன். அவன் 3ஆம் வீட்டில் நல்லா இருக்கான். அடுத்தது தன் சொந்த நட்சத்திரத்தில் இருக்கனால ஒன்றும்
பண்றதில்ல. அது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் பூரட்டாதி பிறந்தவங்களுக்கும் உத்திரட்டாதி பிறந்த எல்லாத்துக்குமே பொதுவானது. உடம்பை மனசையும் பெருசா ஒரு தொந்தரவும் பண்றதில்ல. இந்த 3.5 மாதங்கள் அழகா போகுதுன்னு எடுத்துக்கலாம். 7 சனி பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். இப்போ அடுத்து இந்த 3.5 மாசம் கழிச்சு சனி வக்கரம் அடைஞ்சார். சனி வக்கரம் அடைகிறது 13 ஜூலை 2025, வக்கர நிவர்த்தி அடைகிறது 28 நவம்பர் 2025, 4.5 மாத காலம். அப்ப சனி வக்கரம் அடைகிற பொழுது குரு பேச்சு வேற ஆயிருப்பாரு, ராகு பேச்சு ஆயிருப்பாரு. ராகு 12ஆம் வீட்டுக்கு போயிருப்பாரு, கேது 7ஆம் வீட்டுக்கு போயிருப்பாரு. அது நல்லது. அப்ப ராகு கேது இனிமேல் தவறு செய்ய போறது இல்லை. குரு 4ஆம் வீட்டுல இருக்காரு. அது வந்து அதிசாரத்துல வேகமா போயிட்டு இருப்பாரு. 16 அக்டோபர்லயே அந்த வீட்டை தாண்டி போயிடுவாரு. பரவாயில்ல, பெரிய அநியாயங்களை செஞ்சிட மாட்டார். பெருசாக ஒரு சப்போர்ட்டும் பண்ணாமல் போகிறத அவர் பார்ப்பார். அப்போ இங்கே சனி வக்கரமாக இருக்கிறனால உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் 83 நாளும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் 53 நாளும் 55 நாட்களும் மொத்தமாக 138 நாட்கள் பற்றி எந்த கவலையும் தேவையில்லை. இந்த 4.5 மாதங்கள் நன்றாக இருக்கும். 7 சனியே உங்களுக்கு தெரியாத மாதிரி கொஞ்சம் குறைஞ்சிரும். தினசரி வாழ்க்கை உங்கள் கட்டுக்குள்ளார வந்துடும். நீங்கள் நினைக்கிற மாதிரி காரியங்கள் நடக்கும். நீங்கள் எடுக்கிற முடிவை ஜெயிக்கலாம். மனது மூடலும் நன்றாக இருக்கும். நீங்கள் ஆன் டைம் போகலாம், ஆன் டைம் எல்லா விஷயங்களையும் செய்யலாம். புதுசாக யாராச்சும் உங்கள் வாழ்க்கையில் வரலாம், திருமணம் நடக்கலாம், பார்ட்னர்ஸ் கிடைக்கலாம், பிசினஸ் பார்ட்னர்ஸ் கிடைக்கலாம், நண்பர்கள் கிடைக்கலாம், இன்வெஸ்டர்ஸ் கிடைக்கலாம், புது உறவுகள் தொழில் ரீதியாக உங்ககிட்ட உருவாவாங்க. ஏன் தொழில் ரீதியாக சொல்றேன்னா, லாபஸ்தானாதிபதி விரையாதிபதி உங்க ராசியில வக்கரம், அது சனி நட்சத்திரத்திலே அடிங்கிற பொழுது லாபத்தை திறக்கக்கூடிய பார்ட்னரும் வருவான், டைமே எடுத்துக்கக்கூடிய பார்ட்னரும் நண்பர்களும் வரலாம். ஆக கண்டிப்பாக புது உறவுகள், புது நண்பர்கள், முடிந்த வரைக்கும் உங்களுக்கு அதிக லாபத்தை தரக்கூடிய ஜனங்கள் உங்க வாழ்க்கையில வருவாங்க. அடுத்த பாயிண்ட்டுக்குலாம் நீங்க போனீங்கன்னா குடும்ப விருத்தில எந்த கவலையுமே இல்லை. சாப்பாடு தூக்கம், திருமணி, வண்டி வாகனம் உங்களுக்கு நன்றாக இருக்கும். காரணம்னா இதே காலகட்டத்தில் குருவும் அதிசாரத்தில் வேகமா போய் அந்த பக்கம் போயிடுறாரு. பெயர்ப்புகள் மரியாதை மீடியமா இருக்கும், நன்றாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்த பாயிண்ட் வந்து திருமண வாழ்க்கை, திருமணம், மனைவி, குழந்தைங்க, குடும்ப இயல்பு அருமையார். கடன் கட்டுக்குள்ளார வந்துருது. புதுசா கடன் வாங்கலாம், புதுசா விருத்தி அடையலாம், புதுசா வெற்றி அடையலாம். இப்போ கடனில் வண்டி வாங்கலாம், கடனில் சொத்து வாங்கலாம், ஒரு சொத்தை விற்று இன்னொரு சொத்து வாங்கலாம், ஒரு வண்டி விற்றுட்டு இன்னொரு வண்டி வாங்கலாம், மாற்றத்தை செய்து கொள்ளலாம், அருமையாக வண்டி வாகனத்தை மாற்றிக்கொள்ளலாம். அதே மாதிரி ஜென்மச்சனியில் வீடு விட்டு வீடு போகலாம், தொழில் விட்டு தொழில் போகலாம், புது தொழில் அமையலாம், ஜாப் புதுசாக கிடைக்கலாம், ஏற்கனவே ஜாப்ல இருக்கிறவங்க ப்ரொமோட் ஆகலாம். போன 2.5 வருஷத்தில் கிடைக்க வேண்டிய லாபங்கள், வெற்றிகள், வருமானங்கள், வருமான உயர்வு இந்த ஒரு 4 மாசத்துல 4.5 மாசத்துல உங்களுக்கு கிடைக்கும். அப்போ இது ஒரு தொழில் முன்னேற்றம், பர்சனல் லைஃப் முன்னேற்றம், அருமையான 4 மாதம் எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட 7 சனியுடைய தன்மை நின்னே போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காரணம், அவன் இருக்கிற நட்சத்திரம் உத்திரட்டாதியும் பூரட்டாதியும். அதன் பிறகு என்னன்னா, பூரட்டாதி நட்சத்திரம் 4வது பாசாரத்தில் வக்கர நிவர்த்தி அடைஞ்சாரு 28 நவம்பர் 2025 இந்த வருஷம். இதுல இருந்து அடுத்த 8 மாதங்கள் 241 நாட்களுக்கு நேர்கதில் 27 ஜூலை வரைக்கும் போறாரு. போன 8 மாசத்துல முதல் 2.5 மாசம் நம்மளுக்கு வந்து அந்த 7 சனி பெரிய ஷேக்கை ஒரு கொடுத்துறது இல்லை, நம்மளால ஜமாளிக்க கூடிய இடத்துல இருக்காரு. அடுத்த ஒரு 4.5 மாசத்துல உங்களுக்கு நல்லதே செய்யறாரு வக்கர சனி. அப்போ 8 மாதத்துல முதல் 3 சுமார் ஓரளவுக்கு பரவாயில்ல, அடுத்த 4 ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேன். இப்போ அடுத்த 8 மாதங்கள் எப்படி இருக்குன்னு பலன்களாக போக போகிறோம். இந்த பலன்களாக போகிறதுக்குலாம் நண்பர்களே, என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன்களை போங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. எனது அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு வந்து சேரட்டும். ஜோதிடம்னா தெளிவான ஜோதிடம். உதாரணத்துக்கு எனக்கு ஜென்மச்சனி மேலே பயமே இல்லை. என்ன காரணம்னா, இதே உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் போன தடவை சனி வந்தபோது ஜெயலலிதா கூட நான் பக்காவாக இருக்கேன். ஒரு மிகப்பெரிய பணத்தை எனக்கு கொடுத்தாங்க. இப்போ உதாரணத்துக்கு போய் அவங்க நான் 2 ரூபா கேட்டிருந்தேன்னா அவங்க எனக்கு 2000 ரூபா கொடுத்த மாதிரி மிகப்பெரிய பணத்தை பார்த்தேன். அந்த ஸ்டேட்டஸ், இன்னைக்கு நான் இருக்கிற ஸ்டேட்டஸ் அன்னைக்கு உருவானது. அன்னைக்கு ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஸ்டேட்டஸை வந்து நான் அடைந்தேன். அப்போ எப்படி போன 30 வருஷத்துக்கு மேலே இது நடந்துச்சுன்னா இப்போ மட்டும் எப்படி மாற்றி அமையும்? போன தடவை நான் புதன் திசை சனி புத்தியில் இருந்தேன், கே திசை சுக்கிரவத்தியில் இருந்தேன். இந்த ட்ரிப் நடக்கக்கூடியது சூரிய திசை. அந்த புதன் திசை சனி புத்தி விடையும் கே திசை சுக்கிரவத்தி விடமும் நான் இன்னும் நல்ல நேரத்தில் இருக்கிறேன்னு கம்பேர் பண்ணிக்கிறேன். ஆக இது அழகாக ஜாதகத்தோட மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு போனால் எக்ஸ்ட்ராடினரி எடுத்துட்டு போயிடலாம். ஆக உங்கள் ஜாதகத்தை வந்து நீங்கள் அடுத்த ஒரு நல்ல ஒரு அஸ்ட்ராலஜர் கொடுத்து பாருங்க. நல்ல அஸ்ட்ராலஜர் கிடைக்கலையா எனக்கு மெயில் பண்ணுங்க, நாம சேட் பண்ணலாம். ஒரே வாரத்தில் 10 நாளில் ஜாதகத்தை பார்த்து முடிச்சிடலாம். ஸோ நீங்கள் பிளானோட எடுத்துகிட்டு போயிடலாம். ஏன்னா இந்த அடுத்த 8 மாதம் நான் சொன்னேன் இல்லையா, 28 நவம்பர் to 27 ஜூலை 2026, இந்த வருஷம் கடைசி டிசம்பர் மாதம், அடுத்த ஜூலை 7 மாதம். இந்த காலகட்டத்தில் பூரட்டாதி 4வது பாசாரத்தில் நம்மளுக்கு வந்து சனி போயிட்டு இருக்காரு. அந்த காலகட்டத்தில் வானத்தில் எங்கே இருக்காருன்னு கேட்டேனாங்க. நம்மளுக்கு கடகராசிக்கு குரு போயிடுறாரு. எப்போ 16 அக்டோபர்லேயே. அப்போ 20 ஜனவரி வரைக்கும் பார்த்துனாங்க. அவர் கடகராசியில் இருந்துட்டு டிசம்பர் எண்டில் திரும்ப மிதுன ராசிக்கு வக்கரத்தில் வர்றாரு. அப்போ இந்த குரு சாரம் 53 நாட்கள் ராயல் மணி 4 மாதங்கள் சனி நட்சத்திரத்தில் இருக்காரு. கண்டிப்பா தவறு இல்லை, உழைப்புடன் கூடிய வெற்றின்னு வரும். அடுத்து ரேவதி நட்சத்திரத்தில் வந்து உங்களுக்கு 17 மேல இருந்து 27 ஜூலை வரைக்கும் ஒரு 70 நாட்கள் வராரு. இந்த 70 நாட்கள் கொஞ்சம் சரியாக இருக்காது. அப்ப இந்த பலனை நான் 2ஆ பிரிச்சு உங்களுக்கு தரப்போறேன். முதல் பலன் என்னன்னு கேட்டீங்க, நீங்க 28 நவம்பர் to 17 மே இந்த 53 + 118 நாட்கள் 171 நாட்களுக்கு நீங்க பியூட்டிஃபுல்லா இருப்பீங்க. 7 சனியே இல்ல. அந்த 171 நாட்கள் எவ்வளவு? கிட்டத்தட்ட 6 மாசத்துக்கு 9 நாள் தான் கம்மி. 5 மாதம் 21 நாட்கள். சோ இந்த 5 மாதம் 21 நாட்கள் என்னெல்லாம் நடக்கலாம்? சனி வந்து குரு சாரத்திலையும் சனி சாரத்தில் இருக்காரு.
இருக்கிறதுனால இது என்னெல்லாம் நடக்கலாம்னு கேட்டீங்கன்னா, உடம்பு மனசும் அதிகமா அலையுது, உழைக்குது, அதுக்கான வெற்றியே அடையுது. இது ஒரு பாயிண்ட். அடுத்தது புது நண்பர்கள், புது வாழ்க்கை, புது சூழல் உங்களுக்கு கிடைக்குது. குடும்பத்துல முன்னேற்றம் இருக்குது. செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, மரியாதை அருமையா இருக்கு. பர்டிகுலரா குழந்தைகளுக்கு நல்லா இருக்கு. அடுத்து திருமண வாழ்க்கையில் நல்லா இருக்கு. அது போக ஒரு பார்ட்னர்ஷிப் இண்டஸ்ட்ரீஸ்ல நன்றாக இருக்குது. சாப்பாடுக்கும் திரும்பி வண்டி வாகனம் நன்றாக இருக்குது. கடன் கிடைக்குது. போட்டியில ஜெயிக்கிறோம். நாம வாழ்க்கையில திரும்ப முன்னேற ஆரம்பிக்கிறோம். அப்ப லைஃப் விரையச்சனில விட்ட வாழ்க்கையை 6 மாசத்துல நாம திரும்ப பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 118+53 171 நாட்கள். இந்த 6 மாசத்துக்கு 9 நாள் கம்மியில நாம விரையச்சனில் விட்டதை இந்த காலகட்டத்தில் நம்ம நல்லாவே பிடிச்சிடலாம். அப்ப எளிதாக உங்களுக்கு பர்சனல் லைஃப் நல்லா இருக்குது, தொழில் வாழ்க்கை நல்லா இருக்குது, கடன் கிடைக்குது, கடனை அழிக்கிறோம், இடத்தை மாத்திக்கிறோம், ஆயுசு கெட்டி, குழந்தைகளுக்கு நன்றாக இருக்குது, தொழில் விருத்தி நன்றாக இருக்குதுன்னு சொல்றோம். அப்போ இது ஒரு மெக்கானிக்கல் பட் ஹார்ட் ஒர்க்கிங் லவ்லி ராயல் சக்சஸ்ஃபுல் லைஃப் தான் இந்த 171 நாட்கள். இதன் பிறகு வரக்கூடிய ஒரு 70 நாட்கள். அது 17 மே 2026 இருந்து 27 ஜூலை 2026 நெக்ஸ்ட் இயர்ல. அது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ரேவதி நட்சத்திரம் முதல் சாரத்துல 2வது சாரத்துல இருக்கிற பொழுது ஒரே ஒரு பிளஸ் பாயிண்ட்ங்க. நமக்கு ஜூன் எட்டுல நம்மளுக்கு குரு பேச்சு ஆயிடும். அந்த குரு பேச்சு சம்ஹவ் 5ஆம் வீட்டுல குரு உச்சமடைறா, அது நல்லது. இந்த சனியை பார்க்க ஆரம்பிச்சிருவோம். ஆனா இந்த ரேவதி சாரத்துல சனி இருக்கிறது இந்த 2 மாத காலங்கள் 17 மே டு 27 ஜூலை இதுதான் உண்மையான 7 சனி. இந்த 70 நாட்கள்ல நல்லது கெட்டதா தெரியலாம், கெட்டது நல்லதா தெரியலாம், நம்ம தோத்து போகலாம், நம்ம பின்வாங்க வேண்டி வரலாம், சந்தோஷத்தை இழக்கலாம், உறவுகள்ல தொந்தரவு வரலாம். நீங்க பார்ட்னரோ நண்பரோ ஏமாத்தி போட்டு போகலாம். யாரையுமே அதிகமாக நம்பாதீங்க, செகண்ட் ஒப்பீனியன் வாங்குங்க. ஸோ நட்பு கூட இருக்கிறவங்க கிட்ட நீங்க கவனமா இருக்கணும். உங்களுக்கு பணம் செலவாதுங்கிறத விட அப்படியே எவனை தூக்கிட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு வில்லங்கங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு, சந்தோஷத்தை இழுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு, ரண சிகிச்சையோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த 70 நாள்ல. அப்போ உடம்புக்கு சரியால, மனசுக்கு சரியால, நட்புக்கு சரியால, நண்பரோட போற டிராவலிங்க்கு சரியால, பொறுமையா இருக்க வேண்டிய 70 நாட்கள். அப்ப இந்த 240 நாளையும் பாருங்க, 2ஆ பிரிச்சு கொடுத்தா 170+70. இப்போ அடுத்த பாட்டுக்கு போறோம். அடுத்த பாட்டுக்கு போறதுக்கு முன்னால் நண்பர்களே, சனி வக்கரமடைய போறான் 27 ஜூலை 2026. அதற்கான பலனுக்கு போறதுக்கு முன்னால நான் உங்கள்கிட்ட எல்லாத்துக்கும் எப்பொழுதும் சொல்றதா, என்னோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் போய் ஆல் நோட்டிபிகேஷன் கொடுத்துட்டு தொடர்ந்து என்னோட டிராவல் ஆகும். ஜோதிடம் அற்புதமான ஜோதிடம் தெளிவா நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். ஏன்னா இப்ப கூட பாத்தீங்கன்னா ராகு எங்க இருக்கான், கேது எங்க இருக்கான், குரு எங்க இருக்கா எல்லாம் பாத்துக்கிறோம். அதுவாக சனி எந்த நட்சத்திரத்திற்கான வச்சு தான் பலன் சொல்றோம். வெரி அக்யூரேட் அஸ்ட்ராலஜிக்கல் ப்ரெடிக்ஷன். அது கோச்சார பலன்கிறதுங்க ஒரு பியூட்டிஃபுல் கைடன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். உங்க ஜாதகத்தோட பார்த்து மிக்ஸ் பண்ணி போறது அது எக்ஸ்ட்ராடனரியா இருக்கும். அதே டைம்ல சித்தாந்தம் போன ஒரு தெளிவான சித்தாந்தம். இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் மனசு மட்டும் தான் வாழ்க்கை. எல்லோரும் மனதால் இணைஞ்சிருக்கிறோம். இப்ப நான் சிங்கப்பூர்ல இந்த ஏரியாவில் இருக்கேன். நான் கெட்டவனா இருந்தேன்னா இன்னும் அந்த பார்க்கல 2 கெட்டவனை அட்ராக்ட் பண்ணிருப்பேன். நான் நல்லவனா இருந்தேன்னா இன்னும் நான் நல்லவனை அட்ராக்ட் பண்றேன். நம்ம மனசுல என்ன இருக்குதோ, நாம யாரோ அவங்களே தான் நம்ம கவர்ந்து இருக்கிறோம். அப்ப நம்மள நாமளே ஒசத்திக்காம எதையும் அடைய முடியாது. கோயில போய் சாமி வரும்போது நம்மளுடைய மனதை இன்னும் ஒசத்திக்கணும், இன்னும் தைரியத்தை வாங்கிக்கணும், இன்னும் தன்னம்பிக்கை வாங்கிக்கணும். கோயில போய் சாமி வரும்போது உங்களுக்கு நிம்மதி கிடைக்குது, உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்குது, உங்களுக்கு தைரியம் கிடைக்குது, உங்களுக்கு நம்பிக்கை கிடைக்குது. ஆனா கோயில் விட்டு விலகி நீங்க இழந்துருவீங்க. இப்ப நான் தியானம் கத்து கொடுத்துட்டு இருக்கிறேன். அந்த தியானத்துல உங்களுக்கு நம்பிக்கை கொடுத்துருவேன், மகிழ்ச்சியை கொடுத்துருவேன், தைரியம் கொடுத்துருவேன், நிம்மதியை கொடுத்துருவேன். கான்ஸ்டன்டா உங்க மனசுல கொண்டு போய் நான் விதைச்சிருவேன். அப்படி விதைக்கும் பட்சத்துல ஒரே வருஷத்துல 5 மடங்கு ஜெயிச்சிடலாம். 5 வருட இலக்கை ஒரே வருஷத்துல அடையலாம். உங்கள் மனதை 100 மடங்கு என்னால் பலப்படுத்த முடியும், சக்தியுடன் ஆக்க முடியும், 100 மடங்கு தெளிவுடன் ஆக்க முடியும் ஒரே மாசத்துல, 1.5 மாசத்துல. அப்ப இதெல்லாம் என்ன அர்த்தம்? நம்ம மனதுதான் வாழ்க்கை, நம்முடைய பாடி லாங்குவேஜ் தான் வாழ்க்கையே. இப்ப நீங்க ஒருத்தரை பார்த்து காரி துப்புனீங்கன்னா 10 பேர் உங்க மேல காரி துப்புவோம். நம்ம யாருக்கு என்ன செய்யறோமோ அதுதான் நம்மளுக்கு நடக்கும். ஆகவே நம்ம நல்லபடியா மனசை எடுத்துட்டு போய் பியூட்டிஃபுல்லா எடுத்துட்டு போறதுக்கு என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு பயன்படும். இப்போ அடுத்த பாயிண்ட்ல போலாம் நண்பர்களே. 27 ஜூலை 2026 இருந்து 18 டிசம்பர் 2026 வரைக்கும் சனி வக்கரமா இருக்காரு ஒரு 4 மாதங்கள். அதாவது 2026 செகண்டா அந்த காலகட்டத்தில் சனி 5ஆம் வீட்டுல, சரி குரு 5ஆம் வீட்டுல உச்சமடைந்து சனியை பார்த்துட்டு இருக்காரு. குறுக்க ராகு உங்களுக்கு 12ஆம் வீட்டுல 6ஆம் வீட்டுல இருக்குது. பியூட்டிஃபுல்லா இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? அந்த வக்கர சனி 7 சனியை நிறுத்தி உங்களுக்கு நன்மைகளை செய்ய ஆரம்பிக்கிறார். அப்போ 7 சனியை திருப்பி நிறுத்தி நன்மைகள் செய்யற பொழுது உங்களுக்கு பெயர் புகழ் மரியாதை மிக அருமையா உயருது. உங்க குழந்தைக அருமையா இருக்காங்க, உங்களுடைய திறமையை ஜெயிக்குது, உங்களுடைய அந்த லாபம், வெற்றி, வெகுமதி, ஆண்டவன் ஆசீர்வாதம், கடவுளே உங்களுக்கு கொடுக்கிறது. கிஃப்டட் லைஃப் அப்படின்னு சொல்லி இந்த 4.5 மாசத்தை சொல்லலாம். அடுத்து உங்களுடைய உடம்பு மனதும் செம ஃபிட் ஆயிரும். நீங்க பழைய ஃபிட்னஸுக்கு ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்னால லாபஸ்தானத்தில் சனி இருந்தபோது உங்களுக்கு ஒரு ஃபிட்னஸ் இருந்திருக்கும். அந்த ஃபிட்னஸுக்கு நீங்க இப்ப வரலாம். 2019-20 நினைக்கிறேன். அந்த காலகட்டத்துக்கான ஃபிட்னஸுக்கு நீங்க திரும்பி வந்து சேரலாம். அது ஒரு எக்ஸ்ட்ரா 19-20 20-21 அப்ப அந்த ஃபிட்னஸ் உங்களுக்கு கிடைக்குது. அடுத்தது உழைப்புடன் கூடிய கிரேட்டஸ்ட் வெற்றி. குடும்பம் நல்லா இருக்குது, செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, மரியாதை நன்றா இருக்குது, சந்தோஷம், கடன் வாங்குறோம், கடன் கொடுக்குறோம். நீங்க கடன் கொடுக்கிற இடத்துக்கே நீங்க வரலாம். கடன் வாங்கின காலம் போய் கடன் நம்ம கொடுக்கிற இடத்துக்கு இந்த 4.5 மாதத்தில் நம்மளால வர முடியும். அப்ப இந்த 4.5 மாதத்துல இது ஒரு வேறொரு பிறப்பு, வேறொரு வாழ்க்கை, மனைவி, குழந்தைங்க, நண்பர்கள், அந்த கூட்டு வாழ்க்கை முறை, செல்வம், செல்வாக்கு, அப்படியே போற இடத்துல மரியாதை பியூட்டிஃபுல்லா இருப்பது 4.5 மாசங்கள். அப்ப 7 சனியுடைய கிரிப்ல இருந்து கம்ப்ளீட்டா வெளியில வர்றது அடுத்த வருஷம் ஜூலை 27 to 18 டிசம்பர் 2026. சோ கிட்டத்தட்ட ஒரு 3.5 வருஷம் கழிச்சு we are becoming free. இப்போ அடுத்த பாயிண்ட்க்கு போறோம். இப்போ அடுத்த பாயிண்ட்ல திரும்ப 7 சனி ஆரம்பிச்சது. அதுல கடைசி 4 மாதங்கள் நன்றாக இல்லை. அதாவது 18 டிசம்பர் 2026 இருந்து 3 ஜூன் 2027 வரைக்கும் நம்மளுக்கு கடைசி 6 மாதங்கள் இந்த 7 சனி ஜென்மச்சனியுடைய கடைசி 6 மாதங்கள்.
மாதங்கள். இந்த ஜென்மச்சனி கடைசி 6 மாதத்துல 2 மாதங்கள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறான். அது 11 டிசம்பர் டு 8 பிப்ரவரி. அதாவது டிசம்பர் மாசம் 2026 டிசம்பரும் 2027 ஜனவரியும். இந்த காலகட்டத்தில் சனி நட்சத்திரத்துல சனி இருக்கிறதுனால ஒரு பெரிய பாதிப்பு இல்லை. அதிக உழைப்புக்கேற்ற வெற்றி நான் எடுத்துட்டு போயிடறான். ஆனா 2027 பிப்ரவரி 8ஆம் தேதியிலிருந்து 27 ஜூன் வரைக்கும் உங்களுக்கு சனி வந்து புதன் நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. அது ரியல் ஏழரை சனியை காட்டுறதுக்கான முகத்தை வெளியே கொண்டுட்டு வருவார். ஆனா அவரால் அந்த ஏழரை சனியை வெளி முகத்தை காட்டவே முடியாது. என்ன காரணம்? 5ஆம் வீட்டில் உச்சம் பெற்ற சனி ஜூன் மாசம் வரைக்கும் இருப்பார். அந்த 4-5 மாதங்கள் அந்த உச்சம் பெற்ற சனி வந்து குரு வந்து சனியை பார்த்துட்டு இருப்பான். கடகராசியில் உச்சம் பெற்ற சனி, கடகராசியில் உச்சம் பெற்ற குரு மீனராசியில் இருக்கிற சனியை 9ஆம் பார்வையாக பார்த்து தன் சொந்த வீட்டை பார்த்து அந்த வீட்டில் இருக்கிற சனியை பிளஸ் பண்ணிடுறார். அப்போ இந்த ஏழரை சனி ஒரு பெரிய விஷயமே இல்லை. அப்ப ஏழரை சனி உங்களுக்கு பாதிப்புன்னே பொதுவாக ஒன்றும் பெருசா வரல. ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டரே ஜெயிக்கலாம். நீங்க வந்து இந்த மாதிரி பலன்லாம் சொல்ற பொழுது அடுத்த நிமிஷம் நீங்க மீனராசியில் இருக்கிற நிறைய நண்பர்கள், நான் கஷ்டப்பட்டு இருக்கிறேன், எல்லாத்தையும் இழந்துட்டேன், எனக்கு வாழ்றக்கே வழி இல்லை, நான் செத்து போக போறேன், நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல, ஜாதகமே தோசை ஜாதகம், எல்லாரும் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாங்க, உங்க சார்ஜ் அதிகமா இருக்குது, இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க. இந்த ப்ரொஃபைல் தகுந்த மாதிரி நம்ம பணம் வாங்குறோம். இப்போ தாஜ் ஹோட்டல் போய் தங்குற போது ரேட்டு வேற, இந்த மாதிரி சாம்சங் ஃபோல்டு வாங்கினா ரேட்டு வேற, ஒரு சாதாரண சாம்சங்லேயே லோயஸ்ட் மாடல் வாங்கினா ரேட்டு வேற. அது மாதிரி என்னுடைய அனுபவம், நான் யாரா இருந்தாலும் ஜெயிக்க வச்சிடறேன், யாரா இருந்தாலும் 2-3 மடங்கு ஜெயிக்க வச்சிருவேன். ஸோ ஐ எம் மென்டர். அதுக்கு தகுந்த மாதிரி சார்ஜஸ் வாங்குறோம். டைம் இருக்கிறதில்ல. ஆனா பயப்படாதீங்க. என்னுடைய ஐடியா என்ன தெரியுமா? ஒரு நல்லா ஜெயிச்சுட்டு இருக்காங்க, ஓரளவுக்கு ஜெயிச்சுட்டு இருக்காங்க, நான் போராடிட்டு இருக்காங்கன்னா அவங்கள 5 மடங்கு ஜெயிக்க வைக்கிறதுக்கு ஒரு ஷார்ப்பா அஸ்ட்ராலஜி மெடிடேஷன் கற்றுக் கொடுத்து அவங்க எளிதாக ஜெயிக்க வச்சிருவேன். ஒரே ஒரு இடத்துல 5 மடங்கு ஜெயிச்சிடறான். ஒரு சில பேருக்கு நல்ல பிசினஸ் போகணும், பெரிய லட்சியத்தை அடையணும்னா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக சார்ஜஸ் வாங்கிட்டு இந்த கிரேட்டஸ்ட் கண்டென்ட்ஸ் ஆஃப் மெடிடேஷன் நான் சொல்லி கொடுத்துறேன். அவங்க மிகப்பெரிய உலக அளவில் வந்துடலாம். யாரா இருந்தாலும் இப்ப சாதாரணமா ஒரு மெடிடேஷன் கத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த வருஷம் கண்டிப்பா இந்த வருஷம் எண்டில் சில கோடிகளுக்கு மேல அவங்க கையில பணம் இருக்கும். அப்ப அடுத்த வருஷம் அடுத்த ஸ்டேட் உங்களுக்கு தியானம் கற்றுக் கொடுக்கறனா அவங்க ஈஸியாக கற்றுக்க போறாங்க. அடுத்த வருஷம் அவங்களுக்கு தியானம் கற்றுக் கொடுக்கும் ஐ கேன் மேக் த மல்டி மில்லியனர் பில்லியனர் இந்த லைஃப். அப்ப சம்கோ மெடிடேஷன் சொல்லி உள்ள என்டர் ஆயிட்டாங்கன்னா அவங்களை உள்ளங்கையில் வச்சு கொண்டு போய் மேல ஹையர் ஸ்டேட்டஸ்ல விட்டுறேன். இப்ப ஏழை உங்கள்கிட்ட பணம் இல்லை, ஒன்றும் பண்ண முடியலன்னா கவலையப்படாதீங்க, எனக்கு மெயில் பண்ணுங்க. ஜாதகம் ஃப்ரீயா பார்க்கறது பிரயோஜனமே இல்லை. ஏன் தெரியுங்களாங்க? உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கிற வரைக்கும் உங்களால் நம்ப முடியாது. சுத்தி இருக்க சுச்சுவேஷன் உங்களை டிஸ்கரேஜ் பண்ணிட்டே இருக்கும். அதுபோக 10 நிமிஷம் அரை மணி நேரம் கூட பத்தாது உங்கள்கிட்ட பேசுறதுக்கு. அப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்க எனக்கு மெயில் பண்ணுங்க. முதல்ல உங்க மனதை நான் பலப்படுத்தி தர்றேன், உங்கள் மனதை தெளிவுபடுத்தி தர்றேன். ஒரு 20 மடங்காவது உங்க மனசு தெளிவாயிரும், ஒரு 20 மடங்காவது உங்க மனது பலமாயிரும். அப்போ உங்கள் இலக்கை நோக்கிய பயணத்தை நீங்க ஆரம்பிச்சிருவீங்க. அடுத்தது கண்டிப்பா ஜெயிக்கிறதுக்கான உற்சாகம் உங்க மனதில் வந்துடும். உங்க மனதை உறுதிப்படுத்துறேன். இந்த வருஷத்துல இருக்கிற கஷ்டத்துல வெளியே வர்றதுக்கான கைடன்ஸை தியானத்தின் மூலமாக தர்றேன். அது டைரக்டா பண்ணாம ஒரு ஜூம் காலை கான்டாக்ட் பண்ணலாம். ஒரு 50 பேர் 100 பேருக்கு அட் அ டைம்ல நம்ம ஜூம் கால் எடுக்கலாம். டெய்லி 1 hour 5-6 நாளைக்கு நான் உங்களுக்கு எடுக்கிறேன். உங்களுக்கு வந்து ஒரு மெயின் கண்டென்ட்ஸ்லாம் சொல்லி கொடுத்துறேன். ஒரு நாள் அஸ்ட்ராலஜி பத்தி சொல்லி கொடுக்குறேன். அப்போ என்ன ஆயிரும்னா உங்களுக்கு பயத்தை நான் போக்கிடுறேன் ஃப்ரீயா. கிட்டத்தட்ட 5-6 மணி நேரங்கள் நான் ஃப்ரீயாக பேசி உங்களை பயத்தை போக்கி விட்டுறேன், கடுமையான துன்பத்தில் இருக்கிறவங்களுக்கு. ஆனால் யாராச்சும் ஜாதகம் வந்து நன்றாக இருந்து வசதி இருந்து ஆனால் இந்த கிளாஸில் சேர்ந்துக்கலாம்னு நினச்சிங்கன்னா அது உங்களால் சேர முடியாது. காரணம், நான் ஜாதகத்தை பார்த்தேன்னா உங்கள்கிட்ட பணம் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சிருவேன். ஸோ ஃப்ரீ அப்படின்னா அது உண்மையாலுமே கடினமாக உழைக்கிறவங்களுக்கு தான் தர முடியுமே இல்லையே, கஷ்டப்படுறவங்க தான் தர முடியுமே இல்லையே, மற்றவங்களுக்கு தர முடியாது. ஸோ அது வந்து ஃப்ரீ கிஃப்டடாக முதல்ல இது வாங்கக்கூடாது. யாராவது சும்மா கொடுத்தா கூட வாங்கக்கூடாது. வேறு வழி இல்லாமல் சிரமத்தில் இருக்கிற ஆட்களுக்கு நான் உதவி செய்கிறேன். அதுக்குள்ளே உள்ளே வந்துட்டு லட்டு வாங்கிட்டு போகிற மாதிரி எதையும் வாங்கிட்டு போகிறதுக்கு முயற்சிக்காதீங்க. ஸோ ஒரு பியூட்டிஃபுல் லைஃபை நான் வந்து அழகாக ட்ரெயின் பண்ண போகிறேன். போன வருஷமே நான் வந்து ஃப்ரீ கால் எடுக்கிறேன்னு சொல்லி போட்டு நான் மெடிடேஷன் வீடியோ போட்டேன். ஆனால் எடுக்கல. என்ன காரணம்? போன வருஷம் தான் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அதை ஆரம்பிக்கிறேன். எனக்கு 40 வருஷமாக தியானம் தெரியும். நான் ஜெயலலிதாவுக்கு 1999 நான் தியானம் கற்றுக் கொடுத்தேன். அதன் பிறகு அவங்க மென்டாலிட்டி யோசிச்சு பாருங்க, 2016 வரைக்கும் எக்ஸ்ட்ராடினரி. ஏன்னா ஜெயலலிதா எப்படின்னா எதாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப அக்ரெசிவ் ஆவாங்க, ஒரு ஹிஸ்டீரியா பேஷண்ட் மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க, கோபத்தினுடைய எல்லைக்கே போகக்கூடிய ஒரு கேரக்டர். அவங்க அப்படியே கண்ட்ரோல் பண்ணி செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கொடுத்து அவங்க இது வரைக்கும் ஜாக்கெட் போட்டிருப்பாங்க. இந்த இடத்துல நிறைய காயங்கள் இருக்கு, நான் பார்த்துருக்கேன், எங்கிட்ட காட்டியிருக்காங்க. இங்கெல்லாம் வந்து காயங்கள் இருக்கும். ஸோ அது ஒரு டிஃப்ரெண்டான காயம். ஸோ அதுலேருந்துலாம் அவங்களை வெளியே கொண்டுட்டு வந்து நான் எக்ஸலண்ட்டாக நான் அந்த தியானத்தில் ஜெயிக்க வச்சேன். இது வந்து 1999. அப்போ யோசிச்சு பாருங்க, நான் அப்போவே அவங்களுக்கு டீச் பண்ணியிருக்கேன். ஸோ எங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்குது. இப்போ எப்படி உங்களுக்கு கொண்டுட்டு வந்து சேர்த்தேன்னு எனக்கு தெரியும். ஸோ அழகாக ஃப்ரீ காலும் கரெக்டாக பண்ணிடுறேன், ஸ்மார்ட் பேமெண்ட் மெடிடேஷன் காலும் கரெக்டாக பண்ணிக்கலாம். ஹையஸ்ட் டாப்பஸ்ட் பீப்புளுக்கு நம்ம பண்ணுவோம். ஒரு 1000 பேர் 10,000 பேர் 1,00,000 பேர் அப்படியே நம்ம விரிவாயிட்டே போயிடலாம். எக்ஸ்ட்ராடே ஜெயிச்சலாம். தைரியமாக இருங்க. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. நம்ம மனசில் என்ன இருக்குதோ அதான் நடக்கும். உங்கள் மனதை நான் பலப்படுத்தி தெளிவுபடுத்தி தர்றேன். இந்த ஜென்மச்சனி மீட்டர் பண்ணலாம், கவலையப்படாதீங்க. நன்றி அம்மகளே, நன்றி நன்றி நன்றி.